ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகம் திரைப்படம் வந்து வெளியே வந்துருச்சு. ஆன்லைன்ல வெளியே வந்தனால வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் லீக் ஆயிடுச்சு, இந்த ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு, ஃபுல் வீடியோ லீக் ஆயிடுச்சு, படம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை வந்து வெளிப்பட்டு இருக்கிறதுனால வந்து இதனால வந்து என்ன பாதிப்பு ஏற்படும், அதனால வந்து பொதுமக்கள் பார்த்தா என்ன பாதிப்பு ஏற்படும், இது வந்து யார் மூலியமா லீக் ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கு இந்த சமூகத்துக்கு எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அவங்க தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு ஏற்படும் அப்படின்ற பத்தி டீட்டெயில் வந்து பேச போலாம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ சொல்லி கொடுத்த மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு திரைப்படம் வந்து வெளிக்கு வரணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணணும்னு தான் சொல்லணும். இந்த ஜனநாயக திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல இருந்து படம் எடுக்கிற வரைக்கும் சரியான பிரச்சனைங்க. தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. இந்த சென்சார் பிரச்சனை, படம் எடுக்கும்போது பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்குது. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் படம் எடுக்கிறாரு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் வந்து நிறைய வந்துட்டே இருந்துச்சு. இந்த விமர்சனங்களை தாண்டி திரைப்படம் வந்து வெளிவருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. காமன் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. லாஸ்ட் படம் இல்லையா, என்ன கருத்து சொல்ல வராரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்த நிலையில இந்த சென்சார் பிரச்சனையால வந்து படம் வந்து தள்ளி போயிட்டு இருந்துச்சு. தள்ளி போட்டதுக்கு அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா பட் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஆன்லைன்ல வந்து சில நபர்கள் வந்து வெளியிட்டதாக வந்து சமூக வலைதளம் வந்து பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா வந்து இதுதான் பேச்சா இருக்கு. சென்சார் போர்டை வந்து நாங்க வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னா, எங்க தரப்புல இருந்து அந்த வீடியோ வந்து வெளியாடல, அவங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கீ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கீ வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த கீ போட்டு பிளே பண்ணா மட்டும்தான் பார்க்க முடியும், டைரக்டா வந்து நாங்களும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் வந்து சென்சார் போர்டு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டோம், மார்ச் மாசத்துல அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம், இப்போ வெளியிட்டது வந்து யாருன்னு தெரியாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. லீக்கான வீடியோ வந்து எங்க இருக்கு, அங்க இருக்கு, எங்க இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க, அங்க பண்ணுங்க, இங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலயும் இந்த பேச்சு தான் பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல, இந்த தேர்தல் வர நேரத்துல இந்த மாதிரி வெளியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனைகளை வந்து வரும். என்னன்னா, ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தல் டைம்ல வந்து எப்படி வந்து இந்த வீடியோ வந்து வெளியாகுது, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்க தோணும். ஒரு சில பேர் வந்து சொல்ற விஷயங்கள், கேட்ட கருத்துக்கள் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தரப்புல இருந்து கண்டிப்பா ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஏன் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி வந்து படத்தோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கோ அந்த பட்ஜெட்டோட பணம் வந்து செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆயிட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்றாங்க இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 500 கோடி ஒரு போட்டு அந்த பட்ஜெட் பண்ணுது அப்படின்னா, அந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஃபுல் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து ஏத்துக்கும். ஆனா பட் வந்து விஜய் தரப்புல வந்து ஏத்துக்காது. இப்போ வந்து அவங்க வந்து சேல் பண்ணி விற்கும் போது எவ்வளவு வேணா லாபம் வரலாம். இப்போ வந்து ஒரு 1000 கோடி வரலாம், 2000 கோடி வரலாம். அது வந்து அவங்க சேல் பண்ற விஷயம் வந்து என்னன்னா, ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருள் விற்கிறது தான் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம். அது கேவிஎம் அந்த நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆனா கண்டிப்பா லாஸுங்க. என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க எதிர்பார்த்த பார்வையாளர்கள் இப்போ வந்து 1 லட்சம் பேர் வந்து திரைப்படத்துல வந்து தியேட்டர்ல போய் பாக்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்து ஆன்லைன்லயே அந்த வீடியோ வந்து பார்த்ததுனால அது 30,000 பேர் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ். அதே மாதிரி வருவாயை பொறுத்த வரைக்கும் 500 கோடி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து 1000 கோடி கண்டிப்பா வரும். ஒரு நிறுவனம் எதுக்காக வந்து திரைப்படம் எடுக்குது, ஒரு பொருளை போட்டா ஒன்று வந்து நம்ம வந்து அதுல இருந்து சம்பாதிக்கணும், நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தணும், நாமளும் உலகத்துல வந்து ஒரு நல்ல செல்வாக்கணும், அடுத்த படம் திரைப்படம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வந்து திரைப்படம் எடுக்கிறாங்க. இப்போ அந்த திரைப்படத்தினால வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இழப்புங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி வருவாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 கோடி வருவாயில வந்து 500 கோடி போக இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 கோடியிலிருந்து 60 கோடி வரைக்கும் வந்து நம்ம வந்து வரி வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வந்து இழப்பீடு ஏற்படுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், இந்த 2 கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து 50லேருந்து 60 கோடி வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பீடு வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு லாஸுங்க. இது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய சால்வ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து திரையில போய் பாருங்க, யாருக்கும் வந்து எந்த இழப்பீடு ஏற்படக்கூடாது. நாம என்ன நினைக்கிறோம், ஒரு 50 ரூபாய்க்கு, 60 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மொபைல் டெவலப் பண்ணி பார்க்கறதுனால மற்ற மக்களுக்கும் அவங்க போட்டு விநியோகஸ்தருக்கும் மிகப்பெரிய ஒரு லாஸ். நம்ம அரசாங்கத்துக்காகட்டும், ஒரு அவங்களுக்கு நிறுவனத்துக்காகட்டும் நம்ம மிகப்பெரிய
ஏமாத்துற வேலை தான் நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்குற விஷயங்கள் அப்படின்றது என்னோட கருத்து. நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் சரி அந்த திரைப்படத்தை பற்றி, ஆனால் பட் அதை பற்றி நான் பேச வரல. இந்த திரைப்படம் வந்து கரெக்டான முறையில் வந்து கரெக்டான முறையில் வெளியாகணும்ன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எதனால வெளியே லீக் ஆயிருக்கும், யாரெல்லாம் லீக் ஆயிருக்கும் அப்படின்றது கரெக்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் டீமு இல்லைன்னா எடிட்டிங் டீமு இல்லை விஎஃப்எக்ஸ் எந்த டீம்ல 3 டீம்லயோ நான் அந்தக்குள்ள தான் வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. எந்த லீக் ஆயிருக்கோ இல்லை ஒரு ஆர்வ கோலத்தில் லீக் பண்ணாங்களா அப்படின்றது கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பை.